ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கூகுளோட அடுத்த போன் சீரியஸ் இப்போ லான்ச் ஆக போகுது. அந்த வகையில ஃபர்ஸ்ட் ஒரு போனை பத்தி மிகப்பெரிய ஃபுல் ஸ்பெசிபிகேஷனும் வந்துருச்சு. இந்த போனை பார்த்தா ஏற்கனவே வந்த போன் மாதிரி தான் இருக்கு. இதை பார்க்கும்போது என்னடா அதே டிசைனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா சில சேஞ்சஸும் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன, அந்த போனோட ஃபுல் ஸ்பெசிபிகேஷன் என்ன பிரைஸ்க்கு லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத கம்ப்ளீட் டீடைல் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். அதெல்லாம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே போல இன்ட்ரெஸ்ட் டெக்ரேட்டிவ் கண்டென்ட் பாக்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த போன் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அந்த போன் தான் கூகுளோட பிக்சல் 10 சீரீஸ்ல வரக்கூடிய போன். கூகுள் பிக்சல் 10 ப்ரோ. இந்த போன் எப்ப லான்ச் ஆக போகுது, என்ன ஸ்பெசிபிகேஷனோட லான்ச் ஆக போகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். கூகுள் ஃபர்ஸ்ட் பிக்சல் 10 சீரீஸ்ல என்னென்ன கொடுக்க போறாங்க கேட்டீங்கன்னா, பிக்சல் 10, பிக்சல் 10 ப்ரோ, அதுக்கப்புறம் பிக்சல் 10 ப்ரோ எக்ஸல் அப்படின்ற மாதிரி போன்லாம் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம இதுல பார்க்க போறது கேட்டீங்கன்னா, பிக்சல் 10 ப்ரோவோட ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் பில்டப் பார்த்துக்கலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி டிசைன்லாம் இருக்க போது. அபிஷியல், இது லீக்லாம் கிடையாது, அபிஷியலா கூகுள் பிக்சல் 10 ப்ரோவோட டிசைன்ஸ் இப்படிதான் இருக்க போகுது. இது பாக்குறதுக்கு கூகுள் பிக்சல் 9 ப்ரோ டிசைன்ஸ் மாதிரியே இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அதே டிசைன்ஸ் தான் இருக்கு. டிசைன்ஸ்ல அவங்க மெயினா சேஞ்ச் எதுவும் பண்ணல அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் இதுல என்ன இருக்குன்ற தெரிஞ்சுக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, கூகுள் பிக்சல் 10 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் 6.3 இன்ச் கொண்ட QHD பிளஸ் OLED டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போகுது. அந்த 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட்டா இருக்க போது. 1 ல இருந்து 120 Hz வரைக்கும் இருக்க போது. இதுல பாத்தீங்கன்னா 2000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்க்காக என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, இது முந்தைய ஜெனரேஷனை விட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக டென்சார் G5 சிப்செட் கொடுத்துருக்காங்க. அது இந்த டென்சார் G5 சிப்செட்டை யார் கொண்டு வரான்னு கேட்டீங்கன்னா, அதாவது மீடியாடெக் டிமென்சிட்டி, அது மட்டும் இல்லாம ஸ்னாப் டிராகன் இந்த ப்ராசஸரை தயாரிக்கக்கூடிய TSMC கிட்டதான் இவங்களும் இந்த வாட்டி தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த சிப்செட்ல வேற என்ன கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா, டென்சார் G5 சிப்செட்டை வச்சு அவங்க என்ன கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா, 16 GB RAM, LPDDR 5X RAM, எல்லாமே லேட்டஸ்ட் 5X RAM. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128, 256, 512, 1TB வரைக்கும் வேரி ஆக போகுது. இதுல பாத்தீங்கன்னா UFS 4.0 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமா மல்டி டாஸ்கிங் பண்ணலாம், ஹை அண்ட் கேம் விளையாடலாம். அதுக்கப்புறம் மொபைல்ல வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது, ரெண்டர்லாம் எடுக்கும்போது ஸ்மூத் ரன்னா இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. கேமராவை பத்தி பார்க்கும்போது, கேமராவை பத்தி நம்ம ஏற்கனவே என்ன லீக்ல வந்துச்சோ அதே தான். கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா வரப்போகுது. அந்த மெயின் கேமரா சாம்சங்கோட கேமராவா இருக்க போது f1/1.31 வரப்போகுது. அதுக்கப்புறம் 48 MP அல்ட்ரா வைட் வரப்போகுது. இந்த அல்ட்ரா வைட் கேமரா சோனி IMX 858 வரப்போகுது. அதே கேமரா 48 MP டெலிபோட்டோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம அதே கேமரா தான், சோனி கேமரா தான், 48 MP ஃப்ரண்ட் கேமரா வரப்போகுது. அதுவும் ஆட்டோ போக்கசிங் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. பேட்டரியோட சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் பிக்சல் 10 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் 4870 mAh வரப்போகுதுன்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 29 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, 15 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போது. சாஃப்ட்வேர் அண்ட் ஏஐ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ஏஐ ஆப்ஷன் வரப்போகுது. ஏஐ கால் அசிஸ்ட் வரப்போகுது, ஏஐ ஸ்மார்ட் லைவ் வரப்போகுது, ஏஐ லைவ் டிரான்ஸ்லேஷன் வரப்போகுது, ஏஐ சம்மரி வரப்போகுது, ஏஐ டெய்லி ப்ரொடக்டிவிட்டிக்கு இந்த மாதிரி ஏஐ மூலமா எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுக்க போறாங்க. ஜெமினி ஏஐ மூலமாக நீங்க இன்டெகிரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா Android 16 கிளீன் UI வரப்போகுது. அது மட்டும் இல்லாம பிக்சல் 10 ப்ரோவை பொறுத்த வரைக்கும், பிக்சல் 10 சீரியஸை பொறுத்த வரைக்குமே லாங் டேர்ம் சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைக்க போகுது. அதாவது பிக்சல் நிறுவனம் 7 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்க போறாங்க. அதாவது Android 16ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு Android 22 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இதுல எக்ஸ்ட்ரா ஆப்ஷனா ப்ளூடூத்தோட 5.4 இருக்க போது, NFC இருக்க போது, IR பிளாஸ்டர் இருக்க போது, IP68, 69 ரேட்டிங் கொடுக்க போறாங்க, Wi-Fi 7 கொடுக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா பிரைஸ் பொறுத்த வரைக்கும் இந்திய மதிப்புல 1,11,999 என்ற பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம இந்த போன் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 20 லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டிசைனா பிக்சல் என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, தங்களோட ஸ்டோர்ல, பிக்சல் அபிஷியல் ஸ்டோர்ல என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, ஆன்லைன் ஸ்டோர்ல இந்த போட்டோஸ் போட்டு தான் பிக்சல் 10 ப்ரோ அப்படின்ற மாதிரி அவங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. அதனால பிக்சல் 10 ப்ரோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல நம்ம வேற என்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம் ஓரளவுக்கு. இது மட்டும் இல்லாம இந்த போன் கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு சூப்பரா இருக்க போகுது. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போனா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா,
பிக்சலை பொறுத்த வரைக்கும் ஏன் இன்ட்ரெஸ்டிங்கா மாறும் ஒவ்வொரு வருஷம்னு கேட்டீங்கன்னா, அவங்க கொடுக்குற ப்ராசஸர் தாண்டி அதுல கொடுக்குற ஆப்டிமைஸ் தான். அதுல வந்து அந்த இது சூப்பரா இருக்கும். அதுக்காகவே பிக்சல் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் கேமராவும் நல்லா இருக்கும். இதெல்லாம் எப்படி இருக்குன்றது நம்ம அபிஷியல் லான்ச்சுக்கு அப்புறம் மேற்கொண்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு வந்திருக்க கம்ப்ளீட் டீடைல் இதுதான். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா டெக்னிக்கல் கண்டென்ட் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சிங்க. அடுத்து உங்களுக்கு எதை பத்தி டீடைல் தெரிஞ்சுக்கணும்னு வச்சீங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை பத்தி உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.